ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு நம்ம பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் அண்டர் தி பேராமெடிக்கல் சயின்ஸ். ஸோ இது வந்து மெயினாக இந்த பேராமெடிக்கல் கோர்ஸில் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் மெயினாக கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லேப் எக்யூப்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு லெபார்ட்ரியாகவே பேஸில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும் இந்த கோர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்னு சொல்லக்கூடிய பேத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஹெமோட்டோகிராலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இந்த கோர்ஸில் கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே லெபார்ட்ரியில் போய் டெஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே ஒரு மெடிக்கல் ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு பார்க்க முடியும் இந்த கோர்ஸ் மூலிமா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன நார்மலாக நம்ம 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. பட் இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ். இது வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதுவும் நீங்கள் பயாலஜி குரூப்பில் 12th முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ உங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து 50% அபவ் இருக்கணும். அது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த மெயினாக சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து உங்களோட மார்க் வந்து 50% அபவ் இருக்கணும் நீங்கள் இந்த டிப்ளமோ கோர்ஸ் சேர. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ப்ரொசீஜர். ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் நம்ம வந்து நார்மலாக டிப்ளமோ காலேஜஸில் போய் டைரெக்டாக நீங்கள் கோட்டா சீட்டு வாங்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாகவும் போகலாம். டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ்னு சொல்லணும்னா வந்து இது ஆக்சுவலாக வந்து 2 years கோர்ஸ் உங்களுக்கு. இதோட அட்மிஷன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாகவும் நீங்கள் போகலாம் 12th முடிச்சுட்டு. அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் மூலியம் போகலாம். மேனேஜ்மெண்ட் சீட் மூலியம் போனால் அது டொனேஷன் சம்டைம் வந்து கேட்பாங்க சில காலேஜஸில். ஸோ இந்த என்ட்ரி லெவல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் நடக்கும். ஸோ இதில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களால வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே வரக்கூடிய காலேஜஸில் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸஸில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த கோர்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அந்த இயர் எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அந்த டைமில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மோடில். சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடை அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ்லேயே போய் டேரெக்டாக எந்த காலேஜில் நீங்கள் சேர விரும்புகிறீங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயோ அந்த காலேஜில் போய் நீங்கள் டேரெக்டாக கேட்டாவே சொல்லுவாங்க எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத ப்ரொசீஜர். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட யூனிவர்சிட்டியில் போய்ட்டு டிப்ளமோ கோர்ஸ் அட்மிஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாஸை என்ன அவங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன தேவை கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 சொல்லி நம்ம கொஞ்சம் கிளியராகவே பார்க்கலாம். செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் அட்டானமி அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எம்எல்டி, பேசிக்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் ஹியூமன் சயின்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்,
இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலும் பெரிய லெபார்ட்ரிஸ் என்னங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ச்சுரிஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் லேப்ஸ், அப்புறம் ஹோலி ஃபேமிலி, மெட்டாடா அண்ட் ரேண்ட் ப்ராக்ஸி, மேக்ஸ் ஹெல்த் கேர், சன் ஃபார்மா, ஸ்ரீ கங்க்ரா ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் லேப் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் லேப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த டிஎம்எல்டி, அதாவது இந்த டிப்ளமோ கோர்ஸோட ஸ்பெஷலைசேஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ்லேருந்து நீங்கள் யூஜி பண்ணி முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோ கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷனில் பண்ண முடியும், இல்லை எந்த ஸ்பெஷலைசேஷனில் எங்களோட ஒர்க் பண்ண முடியும், இன்டர்ன் போக முடியும்லாம் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இங்கே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் மைக்ரோ கெமிஸ்ட்ரி, பயோஸ்டிசைஸ் அண்ட் molecular biology and applied genetics, clinical pathology, hematology, immunology and immunology techniques, radiology, electron microscopy and parasitology, biomedical techniques, cardiotechnology, ultrasonography, பாக்டீரியாலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கேனிங் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து, இல்லை அதில் சின்னதாக அந்த பிளட் செல்ஸை அனலைஸ் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் ஜாப்புமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் போகணும்னு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃப்டர் பர்சூயிங்ஸ் டிஎம்எல்டி கோர்ஸ். ஓகே, ஸோ டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் டைரெக்டாகவே. ஸோ நீங்கள் யூஜி டிகிரி பண்ணலாலும் பண்ணலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி பிஜிலேயே டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, நீங்கள் அது கூட பண்ணலாலும் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறத எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் கிளினிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி கோர்சஸ் நிறையவே இருக்குது யூஜியில். ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் பிஜி டிப்ளமோ பண்ணாமல் யூஜி கோர்சஸாகவே நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பேச்சுலர் டிகிரியாக நீங்கள் இதில் இந்த மூணும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் டிப்ளமோ இன் டெக்னாலஜி கோர்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக் ஜட்மெண்ட்ஸ் இருக்கிற முடிவு எடுக்கிறதுக்கான திறமை வந்து உங்களுக்கு வளர்த்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட். ஸோ டெக்னிக்கலாக சரி சயின்டிஃபிக்காகவும் சரி ஒரு பேஷண்ட்டான ஒரு மனநிலைக்கு இருக்கணும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகணும். அது அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில், முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்லை எதை எப்படி இந்த மிஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். எபிலிட்டி டு கண்டக்ட் ரிசர்ச். ஸோ ஏதாவது விஷயத்தை வந்து ரிசர்ச் பண்ணணும்னு தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் வந்து அந்த லெபார்ட்ரி பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணக்கூட தயங்கக்கூடாது. எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் வித் ஸ்பீட், எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி. ஸோ ஸ்பீடாகவும் அக்யூரஸியாகவும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணும். அண்ட் தென் டிசிப்ளின் அண்ட் அட்ராக்டிவ்னஸ். ஸோ இந்த விஷயம் அவங்க செய்கிற சொல்லியிருக்காங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா ஸோ அதை டிசிப்ளினாக போட்டுக்கணும். ஸோ அந்த டிசிப்ளினஸை வந்து நம்ம வந்து எக்காரணத்துக்கூட தவற விடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி காலேஜஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன மாதிரி டிஎம்டிஎல்டி காலேஜஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு லிஸ்ட் மாதிரி. சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பெங்களூர், இது சவுத் இந்தியா சைடில் இருக்குது. டெல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பேராமெடிக்கல் சயின்ஸ், ஸோ இது டெல்லி, அதிலே போட்டாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோழிக்கோட், இது கேரளா பேஸ்ட். டாக்டர் ஜகீர் ஹுசைன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி டெல்லி. அப்புறம் என்ஐஎம்எஸ் யூனிவர்சிட்டி ஜெய்ப்பூர். ராஜீவ்காந்தி பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் டெல்லி. பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது சவுத் இந்தியா பெங்களூர். டெல்லி பேராமெடிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், அதுவும் டெல்லி. அலிகிராம் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகிராம் அண்ட் தென் மீராபாய் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி. இது போக நிறையா காலேஜஸ் வந்து சென்னையிலையும் ப்ரிஃபரபுளாக இருக்குது. பட் டிப்ளமோ கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த டிஎம்டி கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஸ்கில்ஸ் எதுவும் பெருசாக டெவலப் ஆகலை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூமை வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாம் கூட உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுற பாருங்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் அனஸ்தீசியா டெக்னீஷியன், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பிளட் பேங்க் டெக்னீஷியன், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டார்க் ரூம் அசிஸ்டன்ட், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னிக்ஸ், certificate course in training of laboratory assistant,
சர்டிஃபிகேட் இன் கேத் லேப் டெக்னீஷியன், சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜி, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெஸ்யூமில் இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து சேலரி. ஸோ எந்த ஒரு ஜாப் இருக்கிறோன்னா சேலரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜாபோட சேலரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிப்ளமோ கோர்ஸ்னு வச்சு பார்க்கும்போது உங்களோட சேலரி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் நான் முன்னாடி சொன்ன இது மாதிரி நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸும் கேப்பில் பண்ணுறேன்னா சைட் பை சைட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கரியருக்கு. உங்களோட சேலரியும் வந்து பேக்கேஜும் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மலாக சின்ன சின்ன காலேஜஸில் இல்லை சின்ன சின்ன மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் இல்லை அதர்வைஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய இன்ஸ்டியூட்ஸ்க்கெலாம் நீங்கள் போகிறீங்க, ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகிறீங்க, லேபுக்கு போகிறீங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் என்னென்னா உங்களோட ரெஸ்யூமும் சரி உங்களோட டிகிரியும் சரி அதுக்கேற்ற மாதிரி நல்லா குவாலிஃபைடாக இருக்கணும். வெறும் சின்ன டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிவிட்டு சேலரி பேக்கேஜ் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிற சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 25,000 வரைக்கும் தான் இருக்குது பர் மந்த். ஸோ இந்த பேக்கேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜஸில், ஸ்டாண்டர்டான ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில், ஸ்டாண்டர்டான ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி ஒரு சேலரி பேக்கேஜ் தருவாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10K அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற சேலரி பேக்கேஜஸ் தான் வந்து 10 to 15K இருக்கிற மாதிரி சேலரி பேக்கேஜஸ் தான் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்.